உயிர்நாடி விவசாய குழு நண்பர்களுக்கு வணக்கங்க. நான் தானிப்பாடிலிருந்து சுரேஷ் பேசுறேன். விவசாயத்துல பூச்சி கட்டுப்பாடும், நோய் கட்டுப்பாடும் பற்றிய ஒரு தலைப்புல விவாதம் போயிட்டு இருக்கு. விவசாயத்துல பூச்சி கட்டுப்பாடுன்றது, அத கட்டுப்படுத்துறது அப்படின்றது அது ஒரு ஒரு கலைங்க. அது எப்படி சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சாதாரணமாவே "ஒன்றன் கழிவு மற்றொன்றின் உணவு" அப்படின்ற ஒரு ஒரு நடைமுறை தான் நம்ம முன்னோர்கள் அத கட்டுப்படுத்திட்டு வந்தாங்க. அப்படி கட்டுப்படுத்தும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ம் ஒரு ஒரு விதமான ஒரு இது அதிகமா இருக்குன்னா, அதுக்கு எதிர்வினைய தூண்டி விட்டு அத கட்டுப்படுத்திட்டு வந்தாங்க. அதுதான் காலங்காலமா பண்ணிக்கிட்டு இருந்தது. ஆனா, இன்னைக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறதே முற்றிலும் அதுக்கு நேர் எதிர் விதமானது. ஏன்னா, இன்னைக்கு நெறைய பேரு நெனைக்கிறாங்க, பூச்சிக்கொல்லி அடிச்சாக்கா பூச்சி செத்து போயிடுது. நம்ம பூச்சிய கட்டுப்படுத்துறோம் அப்படின்ட்டு. ஆனா, உண்மையில பார்த்தீங்கன்னாக்கா, அது இல்லைங்க விஷயமே. ஏன்னா, ஒரு பூச்சிக்கொல்லி அடிச்சாக்கா 1/2 மணி நேரத்துல பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா பூச்சியும் செத்து தானே போயிடுது. ஆனா, திரும்ப பார்த்தீங்கன்னாக்கா, உங்க வயல்ல எங்கேருந்து பூச்சி வருது? ஏன்னா, பூச்சிக்கொல்லி அடிச்ச உடனே பூச்சிங்க செத்து போயிடுது. உங்க கண்ணாலயே பார்க்குறீங்க. ஆனா பார்த்தீங்கன்னாக்கா, திரும்ப பூச்சி வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா, அப்ப அது எங்கேருந்து வருது? உடனே நீங்க சொல்லலாம், பக்கத்து வயல்ல இருந்து வருது அப்படின்னுட்டு. அப்ப பக்கத்து வயல்காரன் தானே அடிக்கிறாரு. இப்ப இந்த புரிதல் இல்லாமயே நம்ம இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம பூச்சிகள 2 வகையா பிரிச்சுக்கிடணும் முதல்ல. ஆ அப்பதான் நமக்கு ஈஸியா புரியும். ஒண்ணு சைவ பூச்சி, இன்னொன்னு அசைவ பூச்சி. இப்ப சைவ பூச்சின்னா பார்த்தீங்கன்னாக்கா, அது இலை, தழை, பூ, காய், பழம், விதை இத மட்டும் தான் சாப்பிடும். அசைவ பூச்சி அப்படிங்கிறது அது முட்டை, மாமிசம், கறி, உணவு இன்னும் ஒரு பூச்சியோட அ எ மாமிசம் இந்த மாரி அது சாப்பிடக்கூடியது. இப்ப இந்த 2 விதமான பூச்சியில நம்ம விவசாயிக்கு நன்மை பயக்கக்கூடிய பூச்சி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம அசைவ பூச்சி தான். ஏன்னா அது பூச்சிகள மட்டும் தான் சாப்பிடும், முட்டைகள மட்டும் தான் சாப்பிடும். அது தீமை செய்யக்கூடிய பூச்சிகளுடைய முட்டைகளா தான் அது அமையும். ஏன் காரணம் அது தீமை செய்யக்கூடிய பூச்சியினுடைய முட்டையா தான் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளுடைய ஆயுட்காலம் சாதாரணமா பார்த்தீங்கன்னாக்கா 3 மாசத்துலருந்து 6 மாசம் வரைக்கும் இருக்கும். 1 வருஷம் வரைக்கும் கூட இருக்கலாம். ஆனா, அதுவே ஒரு தீமை செய்யக்கூடிய பூச்சியினுடைய ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா, 15லிருந்து 30 நாள்ல அது வந்துரும். அதனுடைய சுழற்சியே முடிஞ்சிரும். அப்போ பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு 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 30 நாள் இருக்கிற ஒரு ஒரு பூச்சி இருக்குன்னா, அது 2 நாள்ல முட்டையிலிருந்து வெளிய வரும். அடுத்து 10 நாள்ல அது பருவத்துக்கு வந்துரும். 12, 13 நாள்ல அது கர்ப்பம் அடைஞ்சிரும். 20 நாள்ல அதனுடைய முட்டையவோ, இல்ல அதனுடைய குஞ்சவோ அது வெளிப்படுத்திடும். 25, 30வது நாள்ல நீங்க மருந்து அடிச்சாலும் செத்து போயிடும். நீங்க மருந்து அடிக்கலனாலும் செத்து போயிடும். இதுதான் ஒரு தீமை செய்யக்கூடிய பூச்சியினுடைய ஒரு சுழற்சி. ஆனா, நன்மை செய்யக்கூடிய பூச்சியினுடைய அந்த சுழற்சி காலம் 3 மாசம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 90 நாள் அதனுடைய ஆயுட்காலம் இருக்குன்னா, கிட்டத்தட்ட 45லேருந்து 50 நாளுக்கு தான் அது பார்த்தீங்கன்னா, அதனுடைய முழு வளர்ச்சியவே அடையும். அதுக்கப்புறம் தான் அது அது பருவத்துக்கு அது கர்ப்பமாகி அதனுடைய இனத்த உற்பத்தி பண்ணி, அதுக்கப்புறம் அது இது பண்ணி, அது அந்த சுழற்சிக்கு போகும். இப்ப நாம என்ன பண்றோம் அப்படின்னா, இன்னைக்கு கண்ண மூடிக்கிட்டு எல்லாரும் பரிந்துரைக்கிறது என்னன்னா, 15 நாளைக்கு ஒரு முறை ஏதாச்சும் ஒரு கெமிக்கல போட்டு குடுத்துருங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரெக்கமெண்டேஷன். அது எப்படி ரெக்கமெண்டேஷன் சொல்றத விட, அது நமக்கு நாமே போட்டுக்கிட்ட ஒரு ஒரு விலங்கு. ஏன்னா 15 நாள், 20 நாளைக்கு ஒரு டைம் ஏதாச்சும் ஒரு அது கம்மி டோஸா கூட இருக்கட்டும் பரவால்ல, அப்படின்னு போன காலம் போயிட்டு, இப்ப கம்மி டோஸ்லாம் இல்ல. ஹெவி டோஸே குடுக்குறோம். 15 நாளைக்கு ஒரு டைம் குடுக்குறோம். ஏன்னா மேல அடிக்கிற மருந்து, அதுலயும் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஆ அது என்ன சொல்றது? தொடு நஞ்சு. அதாவது மேல பட்டா தான் நமைச்சலோ, அரிப்போ இல்ல அதனுடைய விஷத்தன்மையோ தாக்கும். ஆனா, இப்போ பார்த்தீங்கன்னா, சிஸ்டமேட்டிக்ன்ட்டு அது ரொம்ப அது என்ன சொல்றது? ம் அது ஊடுருவி பாயிருது. ஒரு காய் இருக்கு அப்டின்னா, அந்த காயில மேல ஒரு துளி அந்த பாய்சன் நம்ம தண்ணீல கலந்து தெளிச்சாலும், அது அந்த காய ஃபுல்லா பாய்சனா மாத்தி, அந்த காய்க்கு உள்ள இருக்கிற அந்த புழு செத்து போயிரும். இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு வீரியமிக்க ஒரு
விஷத்த வந்து நம்ம தெளிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சரி இவ்ளோ விஷத்த தெளிச்சியும், ஆனா பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு வந்து பூச்சி கட்டுப்பாடு கட்டுக்குள்ள வரல. இருக்க இருக்க வந்து பூச்சிகளுடைய எண்ணிக்கை வந்து தீமை செய்யக்கூடிய பூச்சிகளுடைய எண்ணிக்கை வந்து அதிகமா தான் போயிட்டு இருக்குது. பதிவு ரொம்ப நீண்டு போச்சுங்க. அப்ப இதனுடைய பேலன்ஸ் எப்படி இது வந்து உடனே உடனே வந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீமை செய்யக்கூடிய பூச்சிங்க வந்து அந்த 15 நாள் இதுக்குள்ள வந்து அது வந்து முழு பருவ அடர்ச்சியும் அதனுடைய முழு பருவத்தையும் வந்து முழுமையான வளர்ச்சி அடைஞ்சு, அது வந்து முட்டை வச்சிரும். எங்கே எங்க எடுத்துட்டு போய் வைக்கும்? அது வந்து எல்லா உயிரும் தன்னுடைய இனத்த பரப்பணும். அது எப்படியெல்லாம் வச்சாக்கா நமக்கு வந்து இது பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்றதுல ஒவ்வொரு உயிரும் வந்து ஒவ்வொரு டெக்னிக்க கடைபிடிக்கும். அப்ப இது என்ன பண்ணும்? ஒண்ணு இலைக்கு கீழ போய் முட்டை வைக்கும். இல்ல எங்கேயாச்சும் ஒரு இடுக்கு, நம்ம அந்த தாவரத்தினுடைய இடுக்கு. அத என்ன பண்ணும்? அந்த கிளை பிரியிற அந்த உள்ள போயிட்டு அங்க போயிட்டு முட்டை வைக்கும். இன்னும் சிலது என்ன பண்ணும்? காய தொலைச்சு ஒரு சின்ன ஒரு ஹோல் பண்ணி, அதுக்குள்ள போயிட்டு முட்டை வச்சிரும். இப்ப இது என்ன ஆகும்? அது அந்த முட்டை பொரிச்சு, அது அதனுடைய புழு பருவத்தில வேற எங்கேயும் தேடி அலையக்கூடாது அப்படின்றதுனால, அது என்ன பண்ணும்? இன்னைக்கு கத்திரிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு அது பிஞ்சு தான் வரும். பார்த்தீங்கன்னாக்கா, உள்ள இருக்கும். மேல வந்து ஒரு அந்த மேல அந்த கத்திரிக்காயில அது உள்ள புழு இருக்கு அப்படின்னு தெரியறதே வந்து, அது வெளிய வந்து அடுத்த கட்டத்துக்கு அது வெளிய வரப்போகுது அப்படின்னும்போது, அதுவா தொலைச்சிட்டு வெளிய வந்தா தான் உள்ள புழு இருக்கிறதே நமக்கு கண்ணுக்கு தெரியும். அப்ப இது என்ன பண்ணும்? அந்த பூ பருவத்தில இருக்கும்போது, அந்த குட்டியோண்டு இருக்கும்போது, ஒரு சின்னதா ஒரு ஹோல் பண்ணி அதுக்குள்ள அந்த முட்டைய வச்சிரும். அது போய் உள்ளவே வந்து அது குஞ்சு பொரிச்சு அந்த புழுவா மாறி அது என்ன பண்ணும், அதுக்கு தேவையான உணவு அது அங்க இருக்கிற அந்த சுத்தி இருக்கிற அந்த இதுவே வந்து உணவா எடுத்துக்கின்னு, அது முழு வளர்ச்சி அடைஞ்சு வெளிய வருது. இப்ப நாம என்ன பண்றோம், 15 நாளைக்கு ஒரு டைம் நம்ம மருந்து அடிக்கிறோம் அப்படின்ற பேர்ல வந்து ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்றோம். அப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது ஏற்கனவே கெடப்போச்சு. நீங்க மருந்து அடிச்சாலும் அது செத்து போயிரும். அடிக்கலனாலும் அது ஆட்டோமேட்டிக்கா இன்னும் ஒரு 4 நாள்ல செத்து போயிரும். நமக்கு என்ன ஆகும்னா 15 நாளைக்கு ஒரு டைம் மருந்து அடிக்கணும். அப்ப நம்ம முதல் டைம் மருந்து அடிக்கும்போது, இந்த தீமை செய்யற பூச்சி என்ன பண்ணியிருக்கோம்னா, ஆல்ரெடி அதனுடைய இனத்த உற்பத்திய வந்து பெருக்கிறதுக்காக எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அதனுடைய சந்ததிய உருவாக்கி வச்சு, அது முட்டையாவோ, கூட்டுப்புழுவோ ஏதோ ஒரு வகையில அது வந்து இருக்கும். நம்ம மருந்து அடிச்சதும் இதனுடைய தாய் பூச்சி, அது வந்து கழட்டு பூச்சி. அது வந்து இறந்து போயிடுது. இப்ப இதுல பாதிப்பு எங்க ஆரம்பிக்குதுன்னா, இப்படி இறக்கும்போது நன்மை செய்யற பூச்சியும் சேர்த்து இறந்து போகுது. ஆனா இந்த தீமை செய்யற பூச்சி 15 நாள்ல அதனுடைய இனத்த உற்பத்தி பண்ணிட்டு செத்து போகுது. ஆனா, இந்த நன்மை செய்யற பூச்சிகளா இருக்கிறது, இது வந்து இதனுடைய ஆயுட்காலம் வந்து அதிகம். இதனுடைய சுழற்சி முறை வந்து அதிகம் அப்படின்றதுனால, இந்த 15 நாள்ன்றது அதுக்கு வந்து குழந்தை பருவம். நம்ம அடிக்கிற மருந்துல அது குழந்தை பருவத்திலே இறந்து போயிடுது. அப்புறம் எங்கேருந்து அது வந்து பூப்படையிறது, அப்புறம் அது கருத்தரிக்கிறது, அப்புறம் அதனுடைய இனத்த உற்பத்தி பண்றது, அடுத்த சுழற்சிக்கு எங்க வர்றது? அப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம அடிச்ச 10வது ஒரு ஒரு 4, 5 நாள் பொறுத்த உடனே, இதனுடைய வீரம் குறைஞ்சிரும். இதனுடைய வீரியம் குறைஞ்ச உடனே, இது ஏற்கனவே போட்டு வச்சுக்கிற அந்த முட்டையிலிருந்து இது குஞ்சு உற்பத்தி பண்ணி வெளிய வந்துருது. ஆனா, நன்மை செய்யக்கூடிய அந்த நன்மை செய்யற பூச்சியினுடைய அது ஏற்கனவே குழந்தையிலே செத்து போச்சு. அப்புறம் எங்கிருந்து அதனுடைய இனம் வளருது? இப்படிதான் இந்த பேலன்ஸ் வந்து இன்னைக்கு நிலை தடுமாறி, அது எங்கோ போயிட்டு இன்னைக்கு வந்து தீமை செய்யக்கூடிய பூச்சியினுடைய எண்ணிக்கை மட்டும் தான் இருக்கு. நன்மை செய்யற பூச்சிகள எண்ணிக்கையே காணாம போயிடுச்சு. இப்படிதான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்க. இப்போ தீமை செய்யற பூச்சின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எவ்வளோ கூட்டம் கூட்டமா இருக்கு. ஆனா நன்மை செய்யற பூச்சிய பார்த்தீங்கன்னா, எங்கோ ஒண்ணு தானே இருக்கு. இது எங்கேயோ ஒண்ணு தானே செத்து போகுது. நம்ம மருந்து அடிக்கிறோம் அப்படின்னாக்கா, சுத்தி சுத்தி வந்து தீமை செய்யற பூச்சி தான் அதிகமா சுருண்டு விழுது. எங்கேயோ 100ல ஒரு சிலந்தி தான் வந்து விழுது. 100ல ஒரு வெட்டுக்கிளி தான் இருக்கு. 100ல ஒரு என்ன சொல்றது? தண்டார பூச்சி தான் இருக்கு. இந்த மாரி தானே இருக்கு. எங்கேயோ ஒண்ணு தானே இறந்து போகுது. இதுக்கு இவ்ளோ பெரிய ஒரு பாதிப்பு வருமா? அப்டின்னா, அதுதான் உண்ம. அதுதான் பாதிப்பு. ஏன்னா, ஒரு நன்மை செய்ற பூச்சி, ஒரு அசைவ பூச்சிங்கிறது, அதனுடைய ஒரு நாள் உணவுக்காக 1லிருந்து 10 தீமை செய்யக்கூடிய பூச்சிகள வந்து சாப்பிடும். அப்போ ஒரு நாளைக்கு 10 பூச்சி அது சாப்பிடணும் அப்டின்னா, அது 1 வாரத்துக்கு எவ்வளோ தேவை? அது 1 மாசத்துக்கு எவ்வளோ தேவை? அதனுடைய ஆயுட்காலம் 90 நாள்னு நம்ம உதாரணத்துக்கு வச்சோம்னா, அப்ப 90 நாளைக்கு இது எத்தன 100 பூச்சிய சாப்பிட்டா தான் இதுக்கு வந்து உயிர் வாழ முடியும். அப்ப அதுக்கு ஈக்குவலா தான் இந்த பேலன்ஸ வந்து நம்ம வச்சிருக்கணும். அப்ப ஒரு சிலந்தியோ, ஒரு தும்பியோ இருக்கு அப்டின்னா, ஒரு நன்மை செய்யக்கூடிய அந்த
அசைவ பிரியமான ஒரு பூச்சி இருக்கு அப்படின்னா, அதனுடைய வாழ்நாளுக்கு தேவையான எத்தனை அதனுடைய வாழ்நாள் இருக்கோ, அந்த எண்ணிக்கையான படைப்பு வந்து இயற்கையாவே இருந்தே தீரணும். அப்போ 10 தீமை செய்ற பூச்சி இருக்குன்னா, ஒரே ஒரு நன்மை செய்ற பூச்சி இருந்தா, இதனுடைய பேலன்ஸ் ஈக்குவேஷன் வந்து சரியா போயிடுச்சுன்னு அர்த்தம். நாம அடிக்கும்போது 10 பூச்சி இந்த பூச்சி சாவுது. இது ஒண்ணு தானே சாகுது அப்படின்னா, இந்த ஒரு பூச்சி அந்த 10 பூச்சிக்கு சமம். இந்த புரிதல் நமக்கு இல்லாதனால தான் இன்னைக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனைகள வந்து நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா, பூச்சிய வந்து எந்த காரணத்த கொண்டும் வந்து நம்மளால அழிக்க முடியாது. கட்டுக்குள்ள வச்சுக்கலாம். அவ்வளோதான். நான் பூச்சிக்கொல்லிய தெளிச்சு வந்து பூச்சிய வந்து கொன்னுட்டேன். பூச்சி இனிமே என் தோட்டத்துக்கு வராது. இனிமே பூச்சி உற்பத்தியே இருக்காதுன்னு எந்த அறிவியல் பூர்வமான எந்த விஞ்ஞானியாலயும், எந்த பூச்சிக்கொல்லி கம்பெனிக்காரனாலயும் சொல்ல முடியாத இன்னைக்கு வரைக்கும் ஒரு சவாலா இருக்குது. பூச்சிய வந்து நீ எந்த லெவலுக்கு போனேன்னாலும், அது அதிலருந்து மீண்டு வர்றதுக்கு எதிர்ப்பு சக்திய உருவாக்கின்னு வருமே தவிர, பூச்சிய வந்து நம்மளால அழிக்கவே முடியாது. ஆனா வந்து கட்டுக்குள்ள வச்சுக்கலாம். அதுக்கு உண்டான வழி தான் நம்ம யோசிக்கணுமே தவிர, பூச்சிய வந்து பூச்சிக்கொல்லி அடிச்சு நம்ம வந்து கட்டுப்படுத்திறலாம் அப்படின்னு நினைக்கிறது நம்ம வந்து அறியாம பண்ற ஒரு விஷயம். ஓ, இன்னைக்கு வந்து இந்த பறவைகள்லாம் காணாம போயிடுச்சு. கண்ணுக்கு தெரியாம போயிடுச்சு. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், பழிய தூக்கி செல்ஃபோன் டவர் மேல போட்டுருவோம். ஆ இல்ல, இல்ல இதெல்லாம் வந்து நாம பண்ண தப்பு இல்ல. செல்ஃபோன் டவர் வந்துச்சு. அதனால தான் இந்த பறவைகள்லாம் காணாம போயிடுச்சு. அது மட்டுமே காரணம் இல்லைங்க. நம்ம அடிச்ச பூச்சிக்கொல்லியும் இதுக்கு ஒரு காரணம். ஏன்னா, நீங்க யோசிக்கலாம், என்னடா இது அங்கேருந்து இங்கேருந்து இப்போ குருவி செத்து போனது கூட பூச்சிக்கொல்லிய எடுத்தாந்து கம்பேர் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு. ஆனா உண்மை அதுதான். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சிஸ்டமேட்டிக் அந்த மெத்தடு, தொடு நஞ்சு மெத்தட்ன்னு அந்த பாய்சன் வந்துச்சு பார்த்தீங்களா? இது என்ன ஆச்சு, இந்த பூச்சிங்க மேல வந்து பட்டு, இது வந்து மயக்க நிலையில, அரை மயக்கத்துல இருக்கும்போது, இந்த பறவைகள் வந்து என்ன பண்ணும், அந்த பூச்சிய வந்து ஈஸியா புடிச்சு சாப்பிட்ரும். ஆனா, அந்த பறவைக்கு தெரியாது, இது வந்து பூச்சி மருந்து சாப்பிட்டுருக்கு. இத நம்ம சாப்பிட்டோம்னா வந்து பார்த்தீங்கன்னா, நாம வந்து இறந்து போயிடுவோம் அப்படின்ற ஒரு இது வந்து அந்த பறவைக்கு தெரியாது. இது என்ன பண்ணும், நமக்கு உணவு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பறவைகள் வந்து இந்த பூச்சிங்கள வந்து இந்த பாய்சன் சாப்பிட்ட பூச்சிய வந்து இது சாப்பிட்ரும். கடைசியில இதுவே அந்த பறவைக்கும் வந்து பாய்சனா மாறி அதுவும் இறந்து போயிடும். இப்படி வந்து பல ஆயிரக்கணக்கான பறவைகள் வந்து இன்னைக்கும் காணாம போயிடுச்சு. ஏன்னா வந்து இன்னைக்கு ரெட்டைவால் குருவி மாரி ஒரு பூச்சி கட்டுப்பாட்டுல இருக்கிற குருவிகள்லாம் பார்க்க முடியாது. மீன் கொத்தின்னு சொல்லுவோம். மீன் கொத்திலாம் பார்த்தீங்கன்னாக்கா, அதெல்லாம் வந்து பூச்சி கட்டுப்பாட்டுல அவ்வளோ ஒரு பெரிய மைனா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கண்ணுக்கு தெரியாம எங்கோ போயிடுச்சு அப்படின்னு பார்க்குறோம். எங்கோ போயிடுது எல்லாம் மாண்டு போயிடுச்சு. அது வந்து செல்ஃபோன் டவர் மேல நம்ம பழிய தூக்கி போட்டுட்டோம். நம்ம மேல இருக்கிற இது வந்து நம்ம வந்து சிந்திச்சு பார்க்க நம்ம பண்ண தப்ப வந்து திரும்பி பார்க்க மறந்துட்டோம் இன்னைக்கு. இதெல்லாம் வந்து இருந்தா தான் நம்ம விவசாயத்துல வந்து ஒரு இதெல்லாம் வந்து விவசாயினுடைய ஒரு உற்ற தோழனா வந்து நமக்கு பூச்சி கட்டுப்பாட்டுல அவ்வளோ ஒரு சிறந்த ஒரு இதுவா இருந்துச்சு. ஆனா இது எல்லாமே இன்னைக்கு வந்து மாறி மருவி போச்சுங்க. சரி, இதெல்லாம் வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சு? இப்பதான் பூச்சிக்கொல்லிலாம் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி எப்படி இதெல்லாம் வந்து கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பின்னாடி போய் பார்த்தோம்னா, அப்பதான் அவங்க படிச்சு படிச்சு சொல்றாங்க இல்லையா? நம்ம கோடை உழவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கோடை உழவு எதுக்கு பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சில பூச்சிக வந்து என்ன பண்ணும், இந்த பயிர்கள் இல்லாத சமயத்துல, அதனுடைய முட்டைகளையும், அதனுடைய அந்த கூட்டுப்புழுக்களையும் இந்த மண்ணுக்குள்ள போயிட்டு பாதுகாப்பா வச்சிரும். இந்த மண்ணுக்குள்ள பாதுகாப்பா வச்சுட்டு, அதுக்கு தகுந்த ஒரு சூழ்நிலை வரும்போது, இது என்ன பண்ணும், மண்ணுக்குள்ள இருந்து அது புழுவாவோ, இல்ல கூட்டுப்புழுவாவோ மாறி வெளிய வந்து வந்து நம்ம பயிர்கள வந்து சேதாரம் பண்றதுக்கு இது பண்ணும். இப்ப இது என்ன பண்றோம், நம்ம கோடை உழவு பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டுப்புழுக்கள்லாம் வெளிய வந்துரும். அ அப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பறவைகள் எண்ணிக்கைக்கு வந்து பஞ்சமே இல்லாம இருந்துச்சு. அந்த மைனா, ரெட்டைவால் குருவி, கொண்டக்கத்தான் குருவி, இந்த நாரை, அ கொக்கு இந்த மாரியான காக்கா, காகம் இந்த மாரியான ஒரு பறவைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆள் வந்து கால்நடை இப்ப நம்ம மாட்ட வச்சு ஏர் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கா, அது அந்த கால் கடியிலேயே நடக்கும். நம்ம கூடவே நடக்கும். அது பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பூச்சி அந்த சமயத்தில எது அந்த அசைவு வருதோ, டக்குன்னு என்ன பண்ணும், அத வந்து சாப்பிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோடை உழவு அப்படின்றது வந்து பூச்சிகளினுடைய அறுவடைன்னு கூட சொல்லலாம். இந்த மாரி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இன்னொரு விஷயத்த நம்ம வந்து நல்லா பார்த்துருக்கலாம். நம்ம சின்ன வயசா இருக்கும்போது பார்த்துருக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோடை காலத்தில மழை வரும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா, தண்டார பூச்சின்னு சொல்லுவாங்க. இந்த தண்டார பூச்சின்றது தும்பியிலே வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தும்பியா இருக்கும். நம்ம ஒரு சுண்டு விரல் சைஸ்ல இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோடை மழை வரும்போது
எந்த திசையிலிருந்து அந்த குளிர்ந்த காற்று வருதோ, அந்த திசையா இருந்து பல ஆயிரக்கணக்கான ஒண்ணா சேர்ந்து இந்த தட்டார பூச்சிங்க, அப்படியே நம்ம தலைய தொடுற அளவுல கீழவே கூட்டமா வரும். அப்போ என்ன பண்ணுவோம், நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், டக்குன்னு பார்த்துட்டு, ஓ! இந்த பக்கம் தான் இந்த தண்டார பூச்சி வருது. அப்பன்னா மழை இங்கிருந்து தான் வருது. அப்படி இந்த பக்கம் இருந்து தான் வருது அப்படின்லாம் நம்ம சின்ன வயசுல விளையாடுவோம். ஆனா இந்த தண்டார பூச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் ஒரு பூச்சியுடைய ஒரு அறுவடை காலமா தான் வந்து அது வந்து இருந்தது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மழை பெய்யிற அந்த குளிர்ந்த காற்று வரும்போது, இந்த 1, 2 இந்த களைச்செடிகள்ல இருக்கிற, இந்த தாவரங்கள்ல இருக்கிற இந்த தீமை செய்யக்கூடிய இந்த பூச்சிங்க இருக்கு இல்லைங்களா? இது வந்து என்ன பண்ணும்னா, இந்த மழைய இந்த குளிர்ச்சிய கொண்டாடுறதுக்காக வெளியில வரும். வெளியில வந்து அது வந்து துள்ளி குதிச்சு அப்படியே அதனுடைய சந்தோஷத்த வெளிப்படுத்துறதுக்கு வெளிய வரும்போது, இந்த பல ஆயிரக்கணக்கான தண்டார பூச்சிங்க ஒண்ணா வரும்போது, அதுக்கு சாப்பாடா வந்து இது வந்து அமைஞ்சிரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் இந்த பூச்சிகளுடைய வந்து எல்லா இதனுடைய ஒரு அறுவடைய வந்து இது வந்து முடிச்சிரும். அப்ப அதுக்கப்புறமா வந்து நம்ம கோட உழவு பண்ணும்போது ஒரு சில இந்த புழுக்களுடைய இதுவெல்லாம் நம்ம கட்டுப்படுத்திட்டோம். அடுத்தது வந்து இந்த பறக்கக்கூடிய ஒரு இந்த பூச்சிங்களுடைய எண்ணிக்கைலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தண்டார் பூச்சிகள் வந்து நமக்கு கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தது. அப்போ வந்து நமக்கு இந்த பேலன்ஸ் வந்து சரியான முறையில பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பூச்சி கட்டுப்பாட்டுக்கு முதல்ல வந்து பண்ணும்போது நம்ம வந்து வருமுன் காப்பது தான் சிறந்தது. முதல்ல எந்த ஒரு பயிருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து பூச்சி கட்டுப்பாட்டுல கட்டுப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூச்சி வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறது ரொம்ப சிறப்பான வேலை. அதுக்கப்புறம் வந்துட்ட பிறகு போக்குறது அப்படின்றது ஒரு 50% தான் கை குடுக்கும். நீங்க அது ரசாயன முறையா இருந்தாலும் சரி, நீங்க வந்து இயற்கை வழி முறையா இருந்தாலும் சரி. பூச்சி வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து அத வந்து தடுத்துக்கிறது தான் நம்ம வந்து புத்திசாலித்தனம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ம் அத எப்படி இது பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து பயிர்கள வந்து நம்ம பயிர் பண்ணும்போதே வந்து அந்த ஒரு அரணா நம்ம இப்ப இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க, வேலி பயிரா வந்து மஞ்சள் வண்ண பூக்கள் இருக்கிற அந்த பயிர்கள வந்து வேலி பயிரா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அந்த மாரி மெத்தட்லாம் வந்து கடைபிடிக்கிறது ரொம்ப இதுக்கு வந்து கை குடுத்துனா இருக்கும். அதே சமயத்தில வந்து நம்ம எந்த பயிர் வைக்கிறோமோ, அந்த பயிர் கூட வந்து எந்தெந்த பயிர்கள மாத்தி அது கூட வச்சோம்னாக்கா, பூச்சி கட்டுப்பாடுக்கு வரும் அப்படின்றத அதையும் நம்ம தெரிஞ்சு வைக்கணும். இப்ப மணிலா போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிலாவுல வந்து கேந்தி வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. மணிலாவ வந்து மணிலாவோட ஒத்து போற அந்த நம்ம வந்து தட்டப்பயிர வைக்கலாம், உளுந்து வைக்கலாம், துவர வைக்கலாம். இந்த மாரி பண்ணலாம். அதேபோல நெல்லுல போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து தட்டப்பயிர் பண்ண முடியுமா? இப்ப நேத்து கூட ஒரு நண்பர் கேட்டாரு. நெல்லுல வந்து வயல் ஓரத்துல பண்ணலாமா? இல்ல உள்ளலாம் பண்ணலாமான்ட்டு. இப்ப நெல்லுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஓரத்துல உளுந்து பண்ணலாம். உளுந்து பண்ணலாம், பாசிப்பயிறு பண்ணலாம், தட்டப்பயிர் கூட பண்ணலாம். ஆனா ஒரு சின்ன சிக்கல் தட்டப்பயிர்ல என்ன அப்டின்னா, தட்டப்பயிர் வந்து ஒரு புதர் வகை செடி மாரி வந்து அது போத்தா கெளம்பிடும். அப்ப இது நம்ம அந்த அத வந்து நெருக்கமா பண்ணிக்கிட்டு வரும்போது, இந்த வரப்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா கவர் ஆயிடுச்சு அப்டின்னா, எலி தொல்லைக்கு அதுவே ஒரு அடிகோலா மாறிடும். அந்த மாரி வந்து நம்ம அந்த வேலி பயிர வைக்கும்போதும் வந்து, எந்த மாதிரியான பயிருக்கு எத வந்து பண்ணாக்கா நமக்கு அந்த பயிருக்கும் பாதிப்பு இல்லாம இருக்கும். நன்மை செய்யற பூச் அ வ ப இதுக்காக நம்ம வேலி பயிர் போடுறோம் அப்டின்னு வேலியே வந்து பயிர மேயிற கதையாவும் மாறிடக்கூடாது. அந்த மாரியும் நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப நேத்து கூட ஒரு நண்பர் மகாகிருஷ்ணன் கேட்டாரு. ம் மணிலாவுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆமணக்கு போட்டீங்கன்னாக்கா, அது வந்து கிழங்கு வகை பயிர்கள வந்து பாதிக்குமா? அப்டின்ட்டு. அது வந்து அது சாதாரண ஒரு சிம்பிள் மேட்டருங்க. அதாவது என்னன்னாக்கா, எந்த ஒரு பொருளும் வந்து பார்த்தீங்கன்னா, நெருங்க இருந்தா தான் அது அந்த உணவு தட்டுப்பாட்டுக்கு போட்டி வரும். நெருக்கமா இருக்கும்போது வந்து போட்டி போட்டுக்கிட்டு உனக்கா, எனக்கா, நீயா, நானா அப்படின்ற மாரி அந்த ஒரு போட்டி வரும். இது அங்க ஒண்ணு, இங்க ஒண்ணுமா போட்டீங்கன்னாக்கா, அந்த பாதிப்பு அந்த கிழங்கு வகை இதுல வந்து பாதிப்பு ஒண்ணும் பெருசா இருக்காது. அப்படியே பாதிப்பே இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து, நம்ம தூர தூரமா போடும்போது அந்த பாதிப்பு, இழப்பு வந்து பெருசா இருக்காது. நெருக்கமா போடும்போது அப்ப நெடுக்க வந்து பாதிப்பு இருக்கிறது. நமக்கு வந்து இந்த மாரி தூர தூரம் இருக்கும்போது, நமக்கு பெரிய பாதிப்பு இல்லாம நம்ம வந்து பார்த்துக்கணும். இந்த மாரியும் வந்து நம்ம இந்த உயிர் வேலியா நம்ம பயிர் பண்ற பயிர்களும் வந்து நம்ம பார்த்து பண்ணிக்கிட வேண்டியது தான். அடுத்ததா பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பூச்சி நோய் தாக்குதல்ல நம்ம பயிர்களுடைய வளர்த்துற முறையே வந்து இன்னைக்கு பூச்சிகள கவரக்கூடிய ஒரு மெத்தட தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பயிர் வந்து அது வந்து ஒரு 15 நாள், ஒரு 25 நாள்ல அது அதனுடைய இயற்கையான வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குமோ, அந்த அளவுக்கு மட்டும் இருந்தாக்கா பிரச்சனை இல்லாம அது நோய் எதிர்ப்பு சக்தியோடவும், அது வந்து பூச்சி தாக்குதலுடைய அதனுடைய இதுவ வந்து எதிர்கொள்ளக்கூடிய ஒரு
ஒரு திறனாவும், அதே சமயத்தில பூச்சிகள கவர்ந்து இழுக்காத ஒரு நிலையிலயும் இருக்கும். ஆனா நாம என்ன பண்ணோம் இன்னைக்கு ஆர்வ மிகுதியால, நம்ம பயிர் கருகரு வரணும் அப்படின்றது கருகருன்னு வரணும் அப்படிங்கிறதுக்காக, பல ரசாயனங்கள போட்டு அத என்ன பண்ணோம், ஒரு கவர்ச்சி பயிரா மாத்திர்றோம். அதாவது வந்து சாதாரண ஒரு பயிர, நாமளே வந்து ஒரு கவர்ச்சி பயிரா மாத்திர்றோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நெல்லுன்னா, அது வந்து இளம் பச்சை அதாவது வந்து வெளிர் பச்சை நிறத்தில தான் அந்த நெல் இருக்கணும். ஆனா, நாம இன்னைக்கு எத்தன பேர் வெளிர் பச்சை நிறத்தில நெல்ல விளைய வைக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கே நீங்களே உங்கள ஆய்வு பண்ணீங்கன்னா தெரியும். ஏன்னா, நம்ம பக்கத்து காட்டுக்காரன் என்ன பண்றானோ, அத பார்த்தே பயிர் பண்ணக்கூடிய நிலைமைக்கு வந்து நம்ம மாறிட்டோம். அப்படி இல்ல அப்படின்னா, நம்பள மாத்துறதுக்கு ஆள் வந்து நாலா பக்கமும் தயாரா இருக்கிறாங்க. ஏன்னா, எந்த ஒரு பயிரும் வந்து வெளிர் பச்சை நிறத்தில தான் அதனுடைய இயற்கையான ஒரு நிறம். அத வந்து நம்ம பல கண்ட கண்ட உரங்களையும், பல இது தெளிப்பியும் தெளிச்சு, அத கரும்பச்சை நிறத்துக்கு மாத்தி, வழியில போற பூச்சியே என் தோட்டத்தில நல்லா பயிர் இருக்கு வந்து சாப்பிட்டு போணும். நாமளே வந்து அது அது என்னது பத்திரிக்கை வச்சு அழைக்கிற மாரியான ஒரு செயல தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா, வெளிர் பச்சை நிறத்தில இருந்தாக்கா, இதுவும் பயிரு, அதுவும் பயிரு அப்படின்ட்டு அது பாட்டுக்கு போயிட்டுருக்கும். ஆனா, நாம என்ன பண்றோம், கரும்பச்சை நிறத்தில இருக்கும்போது, அதுக்கே ஒரு இது அடடா! இவ்ளோ நல்லா இருக்கு. இத சாப்பிடாம போனாக்கா திரும்ப கிடைக்குமா? அப்படின்னு அதுவே வந்து ஒரு உணர்ச்சிய தூண்டுற மாரியான நம்ம ஒரு நிலையில உருவாக்கி தான், இன்னைக்கு வந்து நம்ம வந்து பயிர் பண்ணி, வழியே போற பூச்சிகள வந்து கவர்ந்து உள்ள இழுக்கக்கூடிய ஒரு நிலையில தான் நம்ம வந்து இன்னைக்கு பயிர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் இன்னைக்கு பூச்சி தாக்குதலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் வந்து, நம்ம அளவுக்கு அதிகமான சத்துக்களையும், அதுக்கு உண்டான இதுவையும் குடுத்து, அது வந்து இப்போ 10 வயசு பையன்னா 10 வயசுலயே வந்து கிட்டத்தட்ட 25 வயசு பையன் ஒரு வாலிப வயசுக்கு என்ன ஒரு தோரணை இருக்குதோ, அந்த மாரி இன்னைக்கு ஒரு 10 வயசு பையன உருவம் மாத்தி வைக்கணும். அப்போ இந்த இவனுக்கு வயசு என்னவோ 10 ஆனா இவன் பார்க்கறதுக்கு 25 வயசு ஆள் மாரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, 25 வயசு ஆளுக்கு உண்டான ஒரு சுமைய தூக்க சொல்லி விட்டோம்னா, இவனால அத தூக்க முடியாது. ஏன்னா தோரணை மட்டும் தான் அந்த மாரி. அப்படி இருக்கும்போது, இந்த பயிர் பார்த்தீங்கன்னா, 15 நாள்ல வந்து அது 1/2 அடி, 3/4 அடி இருக்கணும்னா, 3/4 அடி தான் இருக்கணும். ஆனா, 15 நாள்லயே நான் வந்து 2 1/2 அடி கொண்டு வரேன் அப்படின்னு வரும்போது, நாளைக்கு ஒரு லேசான ஒரு காத்தோ, லேசான ஒரு மழையோ பெஞ்சாலும் இன்னைக்கு வந்து பயிர் வந்து சாஞ்சு போயிடுது. இல்லன்னா வந்து அது வந்து பின்னாடி வந்து மகசூல்ல பாதிப்பு ஏற்படுது. இந்த மாரி ஒரு பிரச்சனைகள்லாம் அதன் மூலமா தாங்க வந்துகிட்டு இருக்குது. சரி எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ எல்லாம் ரசாயன உரம் போட்டு இது பண்ணோம், அதெல்லாம் பண்ணோம். இப்படிலாம் மாறி ஆயிப்போச்சு. சரி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து வந்துட்ட பயிர்கள வந்து இப்போ பண்ணத எப்படி நம்ம வந்து ஈஸியா வந்து பூச்சிய மேலாண்மை பண்றது அப்படின்றத பத்தி பார்ப்போம் நம்ம. பார்த்தீங்கன்னாக்கா, எந்த ஒரு பயிரும் வந்து நடவு பண்ணி, அந்த ஒரு 15லேருந்து 20வது நாளுக்கு மேல பார்த்தீங்கன்னா, பூச்சிகள் வந்து அப்பதான் ஆரம்பிக்கும். அந்த சமயத்திலேயே நம்ம என்ன பண்ணணும்னா, விளக்கு பொறி வச்சு ஆரம்பிச்சிரலாம். விளக்கு பொறி வந்து பூச்சி கட்டுப்பாட்டுல இருக்கிறதுல நம்பர் 1. அதுக்கப்புறம் தான் மத்த பயிர் பாதுகாப்புன்னு சொல்ற அத்தன விஷயமும் அதுக்கப்புறம் தான். ஏன்னா, விளக்கு பொறி வந்து தாய் அந்து பூச்சிங்கள வந்து ஈஸியா புடிச்சு கவர்ந்து உள்ள இழுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து விளக்கு பொறிக்கு உண்டு. ஆனா, தாய் இருந்தா தானே அப்புறம் அது முட்டை வைக்கும், இல்ல குஞ்சு பொரிக்கும், இல்ல குட்டி போடும். ஏதோ ஒரு வகையில அது வந்து இனத்த வந்து பெருக்கும். அப்படிங்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, விளக்கு பொறி வந்து நமக்கு எல்லா விதத்துலயும் வந்து நமக்கு வந்து கை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு கவர்ச்சி பொறியா நம்ம வந்து பயன்படுத்த சொல்றோம். அதே சமயத்தில இந்த விளக்கு பொறியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மாலை அதாவது அ மாலை 6 மணியிலிருந்து ஒரு 10 மணி, அதிகபட்சமா 10 மணி. அதுக்கு மேல போச்சுங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நன்மை செய்ற பூச்சிகளுடைய நடமாட்டம் வந்து அதிகமாயிரும். அப்புறம் நம்ம வைக்கிற விளக்கு பொருள்ல நன்மை செய்ற பூச்சிய காப்பாத்தணும் அப்படின்றது தான் நம்முடைய வேலையே. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அதையே வந்து இதில வந்து மாட்டிக்கிறோம். அப்ப 6 டூ 10 வந்து நம்ம வந்து விளக்கு பொறி வைக்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு தருணம். இந்த சமயத்தில 1 ஏக்கருக்கு 1 இடத்துல வச்சா போதும். 1 ஏக்கருக்கு எந்த வகையான பயிரா இருந்தாலும் சரி, 1 ஏக்கருக்கு 1 இடத்துல விளக்கு பொறி வச்சா போதும். அது உங்க தோட்டத்தில மட்டும் இல்ல, பக்கத்து தோட்டத்தில அந்த விளக்கு அந்த லைட் வெளிச்சம் எந்த அளவுக்கு தூரம் தெரியுதோ பூச்சிங்களுக்கு, அவ்வளோ தூரத்தில இருக்கிற பூச்சிங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க வந்து கட்டுக்குள்ள அழிக்கிறோம். ஏன்னா, நாம வந்து நம்ம தோட்டத்தில மட்டும் வேலி போட்டுலாம் பயன்படுத்த முடியாது இல்லையா? பக்கத்து தோட்டத்தில நம்ம இன்னைக்கு நம்ம தோட்டத்தில இல்லன்னா, நாளைக்கு வந்து பக்கத்து தோட்டத்தில வந்து ஊடுருவிடும்.
அந்த விளக்கு பொறின்றது வந்து பக்கத்து காட்டுல இருக்கிற அந்த பூச்சிகளையும், தாய் அந்து பூச்சிகளையும் கவர்ந்து நம்ம வந்து அழிச்சிடும். அதே சமயத்தில இந்த விளக்கு பொறிக்கு வந்து பயன்படுத்தும்போது, நான் வந்து ஒரு 4, 5 மெத்தட வந்து பயன்படுத்தி பார்த்தேன். அ என்ன 4, 5 மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விளக்கு பொறிக்காக பயன்படுத்துற அந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 0 வாட்ஸ் போட்டு பார்த்தேன். அடுத்தது வந்து இந்த சிபிஐ பல்ப் அப்படின்ற அந்த ஒரு லைட்டையும் போட்டு பார்த்தேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, குண்டு பல்புல 40 வாட்ஸ் போட்டேன். 200 வாட்ஸ் போட்டேன். இதில எல்லாத்துலயும் பண்ணும்போது, இதில எது நமக்கு சிறப்பா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 40 வாட்ஸ் குண்டு பல்ப் வந்து ரொம்ப நமக்கு ஒரு அருமையான ஒரு பலன குடுக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒவ்வொன்னையும் போட்டு நான் ரொம்ப மைன்யூட்டா வாட்ச் பண்ணி பார்ப்பேன். அப்ப பார்க்கும்போது, இந்த 0 வாட்ஸ் போடும்போது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதிக தூரம் வந்து இந்த ஒளி படர்றதில்ல. அதே சமயத்துல இந்த பூச்சிகளும் வர்றது வந்து சீக்கிரமா வந்து அந்த தண்ணீல வந்து விழுவதில்ல. எப்பவுமே விளக்கு பொறி வைக்கிறோம் அப்படின்னா, இதுக்காக வேண்டி நம்ம வந்து விளக்கு பொறினா அது காசு குடுத்து தான் வாங்கணும். அது ஒரு 3000லேருந்து 5000 வரைக்கும் கிடைக்குது. இன்னைக்கு சோலார் விளக்கு பொறி இருக்குது. அத தான் பயன்படுத்துவேன் அப்படின்லாம் இல்லைங்க. இப்ப நான் பண்றது பார்த்தீங்கன்னாக்கா, தோட்டத்திலேயே வீடு அப்படின்றதுனால நான் வீட்ல இருந்து அதுக்கு தேவையான அந்த கரண்ட் வந்து எடுத்துக்கிறேன். வீட்டு சர்வீஸ்லேருந்து எடுத்துக்கிறேன். அது என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 0 வாட்ஸ் போடும்போது ஆ, ஒரு லைட்டு வந்து சாதாரண ஒரு ஹோல்டரு. அந்த ஹோல்டர்ல வந்து இந்த லைட்டு கட்டி, மேல வந்து பந்தல்லேருந்து கீழ ஒரு 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 2 அடி உயரம் தரையிலேருந்து ஒரு 2 அடி உயரம் இருக்கிற மாரி அத தூக்கி கட்டிடுவேன் அந்த லைட்ட. ஒயர்ல தொங்க விட்டுருவேன். தொங்க விட்டுட்டு அதிலேருந்து ஒரு 3/4 அடி, 1/2 அடியிலேருந்து 3/4 அடிக்கு கீழ வந்து ஒரு அகலமான ஒரு எவர்சில்வர் பாத்திரத்தில தண்ணிய விட்டு, எந்த காரணத்த கொண்டும் அந்த தண்ணீல வந்து சோப்பு கரைசலோ, இல்ல மண்ணெண்ணெயோ விடணும். ஏன்னா, அந்த விளக்கு பொறில வந்து தடுமாறி விழக்கூடிய அந்த பூச்சி வந்து எந்த காரணத்த கொண்டும் அதிலிருந்து தப்பிச்சு வெளிய போயிடக்கூடாது. அப்படி தப்பிச்சு வெளிய போயிடுச்சு அப்படின்னா, அது எல்லார்கிட்டயும் இன்ஃபர்மேஷன் பரப்பிடும். இப்ப நாம எப்படி ஒரு பொதக்குழில விழுந்து மாட்டி வெளிய வந்துட்டோம்னா, உடனே என்ன பண்ணுவோம்? இந்த பகுதியில வேற யாரும் வரக்கூடாது. நம்ம எதிரியா இருந்தாலும் இதில வந்து விழுந்துறக்கூடாது அப்படின்னு ஏதாச்சும் ஒரு எச்சரிக்கை மணி அடிப்போம். முன்னாடி எதனாச்சும் கல்லு தூக்கி வச்சிருப்போம். இல்ல ஒரு குச்சி தூக்கி ஊனி வச்சிருப்போம். இல்ல ஒரு ரெட் கலர்ல துணி கட்டி வச்சிருப்போம். இல்ல அந்த பக்கமா வரவங்ககிட்டலாம் சொல்லி வைப்போம். இதே வேலைய தான் பூச்சிங்களும் பண்ணும். ஒரு வாட்டி அந்த பூச்சி வந்து அதில தப்பிச்சு கீழ விழுந்து தப்பிச்சு வெளிய போயிடுச்சுன்னா, இது வந்து நம்ம புடிக்க வச்சுக்கிருக்கிற ஒரு பொறி இதில வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அது அதனுடைய மொழியில, அதனுடைய சமிஞ்சை மூலமா அது வந்து பரப்பி விட்டுரும். அதனால எந்த காரணத்த கொண்டும் உழுவுற பூச்சி வந்து வெளிய போகாத இருக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு கை குடுக்குறது இந்த சோப்பு கரைசலும், இந்த மண்ணெண்ணெயும் நம்பர் 1 சோப்பு கரைசல விட மண்ணெண்ணெய் ரொம்ப நல்லாவே வந்து கை குடுக்குது. அ அத வந்து நீங்க 10 லிட்டரு த தண்ணி இருக்குதுன்னா 50 எம்எல் மண்ணெண்ணெய் இருந்தா போதும். அதுக்குன்னு அதிக அளவுலாம் ஒண்ணும் தேவையில்ல. என்ன இந்த மண்ணெண்ணெய் எப்படி செயல்படுது? அதையும் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா, எந்த ஒரு பொருளும் எப்படி செயல்படுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும்னா தான் நம்ம முழுமையா அத வந்து அதில இருக்கிற அ விஷயத்த ஃபார்முலாவ புரிஞ்சுக்கிட்டோம்னா, நாம நமக்கு தகுந்த மாரி அத வந்து மாத்தி அமைச்சுக்கலாம். ஏன் மண்ணெண்ணெய ஊத்துனா மட்டும் இந்த பூச்சிங்க வந்து வெளிய தப்பிக்க முடியறதில்ல அப்டின்னா, மண்ணெண்ணெய் வந்து தண்ணிய விட வந்து அடர்த்தி வந்து அதாவது வந்து வெயிட் வந்து கம்மி. நீங்க தண்ணீல அந்த மண்ணெண்ணெய ஊத்தும்போது, அது வந்து தண்ணீல வந்து மேல மிதக்கும். இப்ப நீங்க ஒரு 50 மில்லி மண்ணெண்ணெய ஊத்தி, ஒரு கையிலயோ இல்ல குச்சிலயோ வச்சு ஒரு கலக்கி விட்டுட்டீங்கன்னா, அது என்ன பண்ணும் அப்டின்னா, அந்த தண்ணி மேல ஒரு லேயர் மாரி அது ஃபுல்லா வந்து மேல வந்து படர்ந்து நிக்கும். இப்ப இந்த பூச்சி என்ன பண்ணுது, இந்த பல்புல வந்து அது இப்ப அதுல வந்து விட்டேன் பாருங்க. அது என்ன இந்த குண்டு பல்பு அதாவது வந்து 0 வாட்ஸ விட வந்து குண்டு பல்புல எப்படி வருதுன்னா, இந்த பூச்சிங்களுக்கு வந்து அந்த உள்ள இருக்கிற அந்த திரி இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஃபியூஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அது வந்து இதுக்கு ஒரு பெரிய அதுக்கு அதனுடைய எய்ம் வந்து அந்த திரிய போய் பார்க்கணும் அப்படின்றது தான். இப்ப இது இந்த குண்டு பல்புல பண்ணும்போது, இந்த 40 வாட்ஸ் குண்டு பல்புல என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மையத்த நோக்கி போகும்போது இது வர வேகத்துல அந்த சென்டர் இருக்கிற அந்த திரிய மட்டுமே அது கான்சன்ட்ரேட் பண்ணி வேகமா வரும். ஆனா மேல இருக்கிற கண்ணாடில மோதி அது நில தடுமாறி வந்து கீழ விழுந்துரும். இதுவே வந்து 0 வாட்ஸ்லன்னும்போது இதனுடைய எண்ணிக்கை வந்து அந்த அளவுக்கு கவர்ச்சியா சீக்கிரம் வர்றதில்ல. வரும், பக்கத்துல வந்து உட்காரும், செடியில உட்காரும், சைடுல போயிட்டு உட்காரும். அது அப்படி பார்க்கும், இப்படி பார்க்கும். ஆனா வந்து இந்த 40 வாட்ஸ்ல பண்ணும்போது, அது எந்த பேச்சையும் இல்ல. நேரா வர்றதும் உள்ள போகும். அதுல முட்டி வந்து தண்ணிக்குள்ள விழுந்துரும். இது 200 வாட்ஸ் போடும்போது இது என்ன ஆகுதுன்னா, கிட்ட வர வர சூடு அதிகமா இருக்கு. அப்ப என்ன ஆகுது, வரும் பூச்சி கிட்டக்க வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த சூடு இருக்கிறதுனால அது கிட்ட போறதில்ல. அது ஓரத்திலேயே வந்து சைடுல வந்து நின்னுக்குது.
இதுவும் வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆகி போயிடுது. இப்போ என்ன ஆகுது, இந்த வேகமா வந்து அந்த கண்ணாடியில முட்டி நிலத்தடுமாறி கீழ விழும்போது என்ன பண்ணுது, அதனுடைய வெயிட்டினுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மண்ணெண்ணுடைய வெயிட்டினுடைய அடர்த்தி வந்து அது அதிகம். அப்போ என்ன ஆகுது, இந்த மண்ணெண்ணெய் வந்து "நீ உள்ள போ" அப்படின்னு சொல்லிட்டு வழி விட்டுட்டு, அதுக்கு மேல வந்து என்ன பண்ணுது, இந்த மண்ணெண்ணெய் திரும்ப ஒரு லேயரா கவர் பண்ணிடுது. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு சுவாசம் சுத்தமா மூச்சு விட முடியாது. தண்ணிக்குள்ள போட்டு முக்கி வச்சோம்னா, நம்ம யாரா இருந்தாலும் நம்ம இவ்வளோ பெரிய மனுஷனே வந்து ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷத்துக்கு மேல தண்ணிக்குள்ள மூச்சு புடிச்சு தம் கட்ட முடியாது. அது குட்டிக்கோண்டு இருக்கிற பூச்சி வந்து என்ன, சொடக்கு போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு பூச்சி விழுதுன்னா சொடக்கு போட்டுக்கிட்டே இருக்கலாம். 10 சொடக்கு, 5 சொடக்கு அந்த உருவத்துக்கு தகுந்த மாரி. நீங்க சின்ன பூச்சிலாம் 2 சொடக்கு, 3 சொடக்குலயே பார்த்தீங்கன்னாக்கா கால் நீட்டிக்கும். நீங்க ஒரு வண்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க ஒரு 5 செகண்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அது இதுவாயிடும். அந்த மாரி இந்த இந்த மாரி அந்த விளக்கு பொறியில வந்து இந்த மாரி எந்த காரணத்த கொண்டும் ஒண்ணு சோப்பு கரைசலோ, இல்ல வந்து நீங்க மண்ணெண்ணெயோ வந்து கண்டிப்பா பயன்படுத்தணும். அது அந்த மேல வந்து அந்த தண்ணீல எல்லா பக்கமும் பரவுற அளவுக்கு இருந்தா போதும். அது 50 மில்லி, 20 மில்லி அதெல்லாம் அளவு கூட அது தேவையில்ல. நீங்க பார்க்கும்போதே வந்து எல்லா இடத்துலயும் மண்ணெண்ணெய் பரவிடுச்சுன்னா போதும். நீங்க 20 மில்லியா இருந்தா கூட பரவால்ல. அதுக்குன்னு வந்து மண்ணெண்ணெய் ஊத்த சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு 1/2 லிட்டர், 1 லிட்டர் ஊத்தணுன்ற அவசியம்லாம் இல்லைங்க. இப்போ வந்து விளக்கு பொறி வச்சாச்சு. மெயினா வந்து தாய் பூச்சிகள வந்து இதுல வந்து கவர்ந்து நம்ம அழிச்சிடுறோம். இப்ப தாய் பூச்சின்னும்போது பெண் பூச்சிகள். இப்ப அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பெண் பூச்சிங்கள கவர்ந்தாச்சு. இப்ப ஆண் பூச்சிகள் இருக்கு. இத வந்து கொஞ்சம் அழிக்கணும். இப்ப இது எப்படி கட்டுப்படுத்தணும்னா, அதுக்கு தான் வந்து இனக்கவர்ச்சி பொறி அப்படின்றது. இனக்கவர்ச்சி பொறி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பூச்சியும் நம்ம வந்து இப்ப நாம வந்து குடும்பமா வாழுறோம். நம்ம வந்து இது பண்றோம். பூச்சிகள் வந்து குடும்பமா கூட்டா வாழுதா அப்படின்னாக்கா, அது இல்லைங்க. அது எப்படி பின்ன இனம் சேர்ந்து, எப்படி ஜோடி சேர்ந்து அது வந்து இனப்பெருக்கம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூச்சி வந்து இனப்பெருக்கம் பண்ணும்போது ஒரு விதமான வாசத்த வெளிப்படுத்தும். அப்ப அந்த வழியா போற ஆண் பூச்சி இந்த வாசத்த இனம் கண்டுபிடிச்சு, ஓ! நமக்கு வந்து ஒரு பெண் பூச்சி வந்து பருவமடைஞ்சு நமக்கு இணை சேர்றதுக்கு தயாரா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வாசம் எங்க வருதோ அத தேடி போயிட்டு, அந்த பெண் பூச்சிய வந்து இனம் சேர்ந்துட்டு, அதுக்கப்புறம் இது வழியா பார்த்து போயிடும். அது வழியா பார்த்து போயிடும். அது அதுக்கப்புறம் வந்து அதுக்கும் தொடர்பு கூட இருக்காது. அந்த மாரி தான் வந்து பூச்சிகளினுடைய வாழ்க்கை. இப்ப இது எப்படி நம்ம இது பண்ணணும் அப்படின்னா, இந்த இனக்கவர்ச்சி பொறியில வந்து அந்த பெண் பூச்சி பருவம் அடைஞ்சா வெளிப்படுத்துற அந்த வாசனை இருக்கு இல்லையா? அந்த வாசனைய செயற்கை முறையில உற்பத்தி பண்றாங்க. உற்பத்தி பண்ணி அது திரவ வடிவிலயோ, இல்ல ஒரு 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 லியூர் வடிவிலயோ, ஏதோ ஒரு வடிவத்தில நமக்கு வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல பல வகைகள்ல வந்து நமக்கு கிடைக்குது. இப்ப இத வந்து ஒரு ஏக்கருக்கு நமக்கு 5லிருந்து ஒரு 7 இடத்துல நம்ம கட்டணும். இப்படி கட்டி வைக்கும்போது இது என்ன பண்ணும்னா, இந்த வாசனைய பார்த்துட்டு, இதுதான் வந்து நம்ம பெண் பூச்சி தான் இது இணை சேர்றதுக்கு ரெடியா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து வரும். இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, அதே போல அந்த பூச்சி இன்னைக்கு எல்லாமே ரெடிமேட்ல கிடைக்குது. இதுக்கு என்னுடைய விளக்கம்லாம் நம்ம சொல்ல தேவையில்ல. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்படின்றதுனால, இந்த முறையில பண்ணும்போது, நமக்கு வந்து தோட்டத்தில வந்து நீங்க இனக்கவர்ச்சி பொறி வச்சீங்கன்னா, நீங்க ரொம்ப பெருசாலாம் எதிர்பார்க்கக்கூடாது. "ஐயய்யோ! தோட்டத்தில இவ்ளோ பூச்சி இருக்கு. ஆனா இனக்கவர்ச்சி பொறி வச்சா பூச்சி வந்து விழும்னு சொன்னாங்க. ஒரு டப்பாய்க்கு 5 பூச்சி, 6 பூச்சி தான் இருக்கு. அதுக்கு மேல காணோம். ஆனா தோட்டத்தில பார்த்தா பூச்சி இருந்துகிட்டே இருக்கு." அப்படின்னா, அது நம்மளுடைய அறியாமை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இனக்கவர்ச்சி பொறின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஆண் பூச்சிகள் மட்டும் தான் வரும். பெண் பூச்சி வராது. அதேபோல அந்த பருவத்துக்கு வராத சின்ன பூச்சிங்க வந்து அதுக்கு வந்து வராது. அது வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இணை சேரக்கூடிய தகுதியில இருக்கிற அந்த பூச்சிங்க தான் இந்த வாசனைய நுகர்ந்து அத வந்து அது வரக்கூடிய தன்மை இருக்கும். அப்ப இப்படி வரும்போது நமக்கு ஒரு 5 பூச்சி, 10 பூச்சி கிடைச்சா கூட அது ஒரு பெரிய ஒரு வெற்றி தான். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் பூச்சி அதனுடைய வாழ்நாள்ல 16 பெண் பூச்சிய வந்து அது வந்து இனப்பெருக்கம் பண்ண வைக்குது. அப்ப நல்லா பார்த்துக்குங்க. அப்ப ஒரு ஆண் பூச்சிய நீங்க கட்டுப்படுத்தி, நீங்க உங்க இனக்கவர்ச்சி பொறி அந்த டப்பாயில வந்து விழுந்திருக்குது அப்படின்னா, ஒரு ஆண் பூச்சி விழுதுன்னா, 16 பெண் பூச்சிய வந்து மலடாக்குறீங்கன்னு அர்த்தம். அப்ப 16 பெண் பூச்சி ஆண் துணை இல்லாம அது மலடாவே இருக்கு. ஏன்னா, பெண்ணாவே இருந்து பெண்ணும் உடலுறவு கொண்டோ, இல்ல இது பண்ணியோ அது வந்து இனத்த பெருக்க முடியாது இல்லையா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் பூச்சி குறையுது அப்படின்னும்போது, நம்ம ஒரு 10 ஆண் பூச்சி தான் நம்ம இனக்கவர்ச்சி பொறியில நிக்குது அப்படின்னாக்கா, கிட்டத்தட்ட ஒரு 150 பெண் பூச்சிய வந்து இணை சேர விட முடியாத நம்ம தடுக்கிறோம்னு அர்த்தம். அப்ப நமக்கு இதுல வந்து எண்ணிக்கை குறைவா இருந்தாலும், இதுவும் நமக்கு வந்து ஒரு வெற்றி தான். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப ஆண் பூச்சிய கட்டுக்குள்ள கொண்டு வந்தாச்சு. பெண் பூச்சிய கட்டுக்குள்ள விளக்கு பொறியில கொண்டு வந்தாச்சு. இனக்கவர்ச்சி பொறியில ஆண் பூச்சிய கொண்டு வந்தாச்சு. இப்ப இந்த சின்ன சின்ன குட்டி பூச்சிங்கலாம் இருக்கு இல்லையா? இத நம்ம தோட்டத்துல இருக்குமே, இத எப்படி கட்டுப்படுத்துறது?
அப்படின்னு சொன்னா, இதுதான் இந்த இலை வண்ண இந்த இந்த நிற அட்டை, வண்ண அட்டை. இந்த நீல கலர் அட்டையும், மஞ்சள் நிற கவர்ச்சி அட்டையும் வைக்க சொல்றாங்க இல்லையா? இது ஏன் இந்த மஞ்ச கலர்ல மட்டும் வைக்கணும்? எல்லா பூச்சியும் இந்த மஞ்ச கலர்ல என்ன ஒரு அட்ராக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பூச்சியுமே வந்து இலைதழைங்கள எல்லாத்தையும் சாப்பிடுதுன்னா, அந்த பூக்களுக்கு வந்து அதுக்கு ஒரு ஒரு தனி இடம் உண்டு. நம்ம என்னதான் நம்ம சாப்பாடு சாப்பிட்டோம்னா கூட, ஒரு சிலர் வந்து கடைசியில எதனா ஒரு பொருள வந்து விருப்பமான பொருளா வச்சிருப்பாங்க. நீங்க அத சாப்பிட்டு, இத சாப்பிட்டு, இத சாப்பிட்டாக்கா லாஸ்ட்டா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா தாங்க எனக்கு சாப்பிட்ட ஒரு திருப்தியே கிடைக்கும். இல்ல லாஸ்ட்டா ஏதாச்சும் ஒரு கூட்டு பொரியல், நான் ரசம் சாப்பிட்டா தாங்க எத்தன வகையான ரகம் சாப்பிட்டாலும் கொஞ்சமா ரசத்துல சாப்பிட்டா தாங்க எனக்கு சாப்பிட்ட ஒரு திருப்தியே கிடைக்கும். அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாரி தான் வந்து இந்த பூச்சிங்களுக்கு எல்லாமே வந்து இது பண்ணும்போது, இந்த பூக்கள கொஞ்சம் அந்த பூக்கள்ல இருக்கிற அந்த தேனையும், அந்த ஒரு பூக்களையும் சுவைச்சா தான் அதுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். அதுக்காக வேண்டி தான் பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா பூச்சிங்களும் இந்த மஞ்ச கலருக்கு ஒரு அட்ராக்ஷன். ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மஞ்ச கலர்ல அது வந்து இருக்கும். அதே சமயத்தில சாப்பிடுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா ஒரு இலைய கடிக்கணும் அப்படின்னா, அதில வந்து ஒரு முள்ளு இருக்கும், இல்ல மத்தது இருக்கும். ஆனா ஒரு பூவ கடிக்கணும்னாக்கா ரொம்ப மென்மையா இருக்கும். இப்ப அதுக்காக வேண்டி அந்த மஞ்சள் கலர். அந்த மஞ்சள் கலர்ல நம்ம இது வைக்கும்போது, அது என்ன பண்ணும், யோசிக்கவே யோசிக்காது. இது வந்து, "ஓ! இது ஏதோ ஒரு வகையான பூ இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இது பண்ணும். அதில வந்து இன்னைக்கு நெறைய டெக்னாலஜி வந்துருச்சு. இன்னைக்கு பச வந்து மழையில பட்டாலும், வெயில்ல காய்ஞ்சாலும் வந்து அந்த பச காயாத மாரியான இன்னைக்கு மார்க்கெட்ல கிடைக்குது. இல்ல அதெல்லாம் தேவையில்ல அப்படின்னாக்கா, இன்னைக்கு கிரீஸ் தடவலாம், இல்ல விளக்கெண்ணெய் தடவலாம், இல்ல சாதாரண எண்ணெய தடவலாம். ஏதோ ஒரு வகையில அந்த மஞ்சள் வண்ண க அட்டைகளையும், நீல வண்ண அட்டைகளையும் ரெடிமேடா கிடைக்குது. அதையும் வாங்கி பண்ணலாம். இல்ல நீங்களே ப்ரிப்பேர் பண்ணியும் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது, இந்த சின்ன வகையான இந்த குட்டி பூச்சிங்க எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70லேருந்து 80% அதில வந்து ஒட்டிக்கிது. அத நானே என் கண்கூடா நான் அனுபவபூர்வமா பார்த்துருக்கிறேன். இந்த மாரி வந்து இப்ப ஆண் பூச்சிய வந்து இனக்கவர்ச்சி பொறியில கொன்னுட்டோம். பெண் பூச்சிய வந்து விலக்கு பொறியில கொன்னுட்டோம். இருக்கிற குட்டி பூச்சிகள வந்து நம்ம வந்து இந்த வண்ண அட்டைங்கள நிற நிற வ வண்ண அட்டைங்கள வந்து கவர்ச்சி பொறியா அத வந்து கொண்டு அத வந்து இது பண்ணிட்டோம். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 50% இதில குறையுது. மீதி வந்து 50% அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது எல்லாத்தையும் சம அளவு எடுக்கணும். அதுதான் முக்கியம். ஏன்னா, இப்ப இந்த ஒரு ஒரு வகையிலயும் ஒரு ஒரு இந்த 4 இருக்கிற தாவரத்துல 4ஆ பிரிச்சுக்கிறோம். இப்போ வந்து எனக்கு இதுல ஒரு உதாரணம், ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஆடு தொடா கிடைக்கல அப்படின்றதுக்காக, ஆடு தோடாவ 1/2 கிலோ எடுத்துக்குவாங்க. கில்லனா பால் வரக்கூடியது ரகத்துல நெறைய எக்கச்சக்கமா இருக்குது அப்படின்றதுக்காக, இதுல வந்து ஒரு 5 கிலோ எடுத்துக்குவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, தொட்டா துர்நாற்றம் வீசுறது எங்கோ கொஞ்சம் கிடைக்குது, அதுல ஒரு 2 கிலோ எடுத்துக்குவாங்க. இப்ப இது வந்து பேலன்ஸ் பண்ணி இது பண்ணோம்னா, இது ஒரு முழுமையான பூச்சி விரட்டியா மாறுமா அப்படின்னா, கண்டிப்பா மாறாது. இந்த இருக்கிற 4 வகையான அந்த ரகத்துலயும் சம அளவு எடுக்கணும். ஏன்னா, இப்ப அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 4 ரகத்துல நெறைய வெரைட்டி சேர்த்துக்கலாம். அது ரொம்ப சிறப்பு. இப்ப ஆடு தொடா இருக்கு, எனக்கு ஆடு திண்டா பாலை இருக்கு, இல்ல ஆடு மாடு தின்னாதது வேற எதனா இருக்கு, ஒரு உண்ணி முள்ளு இருக்கு, இல்ல வேற எதனா இப்ப பார்த்தினியம் இருக்கு. இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம. இப்படி பண்ணும்போது இந்த வெரைட்டிய சேர்த்துக்கலாமே தவிர, ஆனா அளவுல வந்து மாறக்கூடாது. இப்ப பால் வரக்கூடியதுல 2 கிலோ எடுக்குறீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு 4 வகையும் இருக்கு. இப்போ பப்பாளியும் பால் வரக்கூடியது தான். வெப்பாலையும் பால் வரக்கூடியது தான். எருக்கு பால் வரக்கூடியது. எல்லாம் சேர்ந்து இதில 2 கிலோ உனக்கு ஆடு தோடா கிடைக்குது அப்படின்னா, இது எல்லாத்தையும் சேர்த்து 2 கிலோ பால் வரக்கூடியதுல. அவ்வளோதான் எடுக்கணும். அடுத்தது வந்து நீங்க கசப்பு தன்மை இருக்கிறது, என்கிட்ட வேப்பம் எக்கச்சக்கமா இருக்கு. வேப்பம் வந்து 5 கிலோ எடுத்துக்கலாமான்னா, அதுவும் அது முழுமையான இதுவா வராது. அப்ப இந்த வெரைட்டில நீங்க எவ்வளோ பிரிச்சுக்கினாலும், அந்த இனத்தில வந்து சம அளவு எடுக்கணும். இந்த சம அளவு எடுத்து, நீங்க 2 மடங்கு மாட்டு கோமியத்தில ஊற வச்சீங்கனாக்கா, உங்களுக்கு முழுமையான பூச்சி விரட்டி அது 21 நாள் பொறுத்து நம்ம பயன்படுத்தலாம். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது பூச்சி விரட்டி. இந்த பூச்சி விரட்டி எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பூச்சியும் ஒவ்வொரு விதமான பயிர்கள வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும். ரொம்ப விரும்பி சாப்பிடும் அப்படின்னாக்கா, இப்ப தக்காளிய ஒரு விதமான பூச்சி தாக்குது அப்படின்னா, அதே பூச்சி வந்து கத்திரி செடிய தாக்குமானா? இல்ல. அதே கத்திரி செடிய தாக்குற பூச்சி வந்து வெண்டை செடிய தாக்குமானா? இல்ல. இப்படி இருக்கும்போது, இது எல்லாத்தையும் ஒண்ணா இது பண்ணும்போது, அது வந்து அது தக்காளி சாப்பிடுற பூச்சி இருந்தாலும் இத சாப்பிட முடியாது. கத்திரிக்காய் செடி சாப்பிடுற பூச்சியா இருந்தாலும் சாப்பிட முடியாது. அது ஒரு ஒவ்வாமைய வந்து உருவாக்கிடும். அந்த இலைய வந்து இந்த தெளிச்சுட்டா, இது வந்து சாப்பிடக்கூடிய நிலையிலிருந்து அத மாத்திடுறோம். இப்படி மாத்தும்போது, இது எப்படி நமக்கு வந்து பூச்சி கட்டுப்பாடுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த நன்மை செய்யற பூச்சிங்க வந்து ஈஸியா அத வந்து புடிச்சிரும்.
ஏன்னா இது வந்து விரதம் இருக்கும். பட்டினி கிடக்கும். இந்த பட்டினியில இருக்கும்போது, இது வந்து நல்லா 3 வேளையும் புஷ்டியா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அது ஈஸியா போய் அட்டாச் பண்ணி, அத வந்து அட்டாக் பண்ணி புடிச்சுக்கும். அப்போ என்ன பண்ணும், நம்ம வந்து அந்த இரைவிழுங்கிகளுக்கு இத வந்து அது என்ன சொல்றது? அத ஈஸியா புடிக்கிறதுக்கு ஒரு வழிவகைய உருவாக்கி குடுக்குறோம். பூச்சி விரட்டி மூலமா. இது ஒரு மெத்தடுங்க. அத கட்டுப்படுத்துறதுக்கு சாதாரணமா இருக்கவே இருக்குது. நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த இயற்கை பேலன்ஸ் ஈக்குவேஷனுக்காக இருக்கக்கூடிய அந்த நன்மை செய்யும் பூச்சிகள். அது வந்து இரை விழுங்கிகளா இருக்கலாம். இல்ல வந்து முட்டை உண்ணிகளா இருக்கலாம். முட்டைய சாப்பிடுற ஒரு பூச்சியா இருக்கலாம். இல்ல பூச்சிகள முழுமையா சாப்பிடுற பூச்சிகளா இருக்கலாம். இல்ல கூட்டுப்புழுக்கள முழுங்குற பூச்சிங்களா இருக்கலாம். அது பறவையா இருக்கலாம், பூச்சியா இருக்கலாம், சிலந்தியா இருக்கலாம். இதுங்கெல்லாம் இருக்குது. மீதி இருக்கிற அந்த 50% பார்த்துக்கிறதுக்கு இதெல்லாம் இருக்கு. சரி, இதுலயும் மீறி வந்து நம்ம தாக்குதல வந்து உடனடியா குறைக்கணும் அப்படின்னாக்கா, அதுக்கு தான் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மூலிகை பூச்சி விரட்டி அப்படின்னு சொல்றோம். இந்த மூலிகை பூச்சி விரட்டியில வந்து முக்கியமா 4 விஷயத்த மட்டும் நீங்க பார்த்துக்கினா சரிங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க அதில வந்து பெருசா ஒண்ணும் மெனக்கெட தேவையில்ல. அதாவது வந்து இருக்கிற தாவரத்த வந்து இருக்கிற மொத்த தாவரத்தையும் 4 வகையா பிரிச்சிரலாம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆடு, மாடு தின்னாதது. 2வது அது எதெல்லாம் நான் பேர் சொல்ல விரும்பல. ஏன்னா பேர் சொல்லிட்டேன்னா பர்ட்டிகுலரா வந்து இதுதான், அதுதான், அதுதான், அதுதான் அப்படின்னு போயிட்டுருப்பாங்க. அதனால வந்து பேர் சொல்லல. ஆடு, மாடு தின்னாதது ஒரு வகை. அடுத்தது வந்து தொட்டா துர்நாற்றம் வீசுறது. இது உதாரணத்துக்கு வேணா உங்களுக்கு புரியறதுக்காக 1, 2 சொல்றேன் பாருங்க. ஆடு, மாடு தின்னாததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆடு தீண்டா பாலை, ஆடு தொடா, இது 2 தான் வந்து இன்னைக்கு ஆடு, மாடு தின்னாதது. அதாவது வந்து மாடு கூட சிலது ஒதுக்கும். ஆனா அந்த வெள்ளாடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த வெள்ளாடு இருக்கிற அத்தனை தழைங்களையும் வந்து ஒரு வாய் கடிக்கும். ஆனா, இந்த 2 மட்டும் அது சாப்பிட்டதே இல்ல. அதனால தான் அதுக்கு பேரே வந்து வேற எதுவும் வைக்கிறது வைக்காத விட்டுட்டாங்களா? இல்ல இருக்கா அப்படின்னு தெரியல. அதனால தான் இந்த ஆடு தீண்டா பால, அடுத்தது வந்து ஆடு தொடா. அதுக்கு பேரே பாருங்க. ஏன்னா, இந்த வெள்ளாடு சாப்பிடாத பொருளே இல்ல. அது பாய்சனான இதுவா இருந்தா கூட அதிலயும் ஒரு வாய் கடிச்சிட்டு போகும். ஆனா, அப்படிப்பட்ட வெள்ளாடே வந்து ஒரு தீண்டாத ஒரு பாலை இருக்கு அப்படின்னா, கொடி வகையில ஒரு பாலை இருக்கு அப்படின்னா, அதுதான் ஆடு தீண்டா பாலை. அதே போல வந்து செடி வகையில இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடு தொடா. இது 2 வந்து ஆடு தொடாவுல அதாவது ஆடு, மாடு தின்னாத ஒரு வகையில வந்து மூலிகையா பயன்படுத்துறதுக்கு இது 2ல எதனா ஒண்ணு நமக்கு சிறப்பா எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, தொட்டா துர்நாற்றம் வீசுறது. நீங்க இந்த தீக்குச்சி மரம்னு சொல்லுவாங்க, பெருமரம்னு சொல்லுவாங்க. சில ஏரியாவுல எங்க ஏரியாவுலலாம் வந்து பீனாரின்னு சொல்லுவாங்க. அந்த இலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கையில எடுத்து கசக்கிட்டு, நீங்க 15 வாட்டி சோப்பு போட்டு கழுவிட்டு திரும்ப திரும்ப அத நுகர்ந்து பார்த்தா கூட, அந்த துர்நாற்றம் வந்து போகவே போகாது. அதேபோல பார்த்தீங்கன்னா, சீத்தாவும் அதே போல தான். சீத்தாவும் அது போல தான். அடுத்தது ஊமத்த, இதெல்லாம் வந்து இந்த மாரியான ஒரு வகையில பப்பாளி இலை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தொட்டா துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு உதாரணம். இந்த மாரி நீங்க எது எது கிடைக்குதோ, உங்க ஏரியாவுல எது கிடைக்குது, இப்ப எங்க பகுதியில வந்து தீக்குச்சி மரமே இல்ல. தீக்குச்சி மரம் 15 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்குது. நான் அத தான் போய் எடுத்துட்டு வரணுமா? அப்படின்னாலாம் இல்ல. பக்கத்திலேயே பப்பாளி இருக்கும், அத சேர்த்துக்கலாம். இல்ல சீத்தா மரம் இருக்கும், அத சேர்த்துக்கலாம். இல்ல ஊமத்த இருக்கும், அத சேர்த்துக்கலாம். இல்ல இது தவிர வேற எதனா உங்க ஏரியாவுல இருக்கும், அதையும் சேர்த்துக்கலாம். அப்ப தொட்டா துர்நாற்றம் வீசுறது ஒரு வகை. அடுத்தது கில்லனா பால் வரக்கூடியது. நம்ம எருக்கு, வேலி பருத்தின்னு சொல்லுவோம். சில பேர் எங்க பகுதியில உத்தாமணின்னு சொல்றாங்க. இப்ப அது கில்லனா பால் வரக்கூடியது. ஆமா, காட்டாமணக்கு அது கூட கில்லனா பால் வரும். கள்ளி கூட கில்லனா பால் வரக்கூடியது. இல்ல வெப்பாலை. இந்த பால கொழுந்துன்னா வெப்பாலை. சாரி, பாலை அப்படின்றது வந்து நான் சொல்றது வந்து உத்தாமணி. அது பாலன்னு சொல்லுவாங்க. அடுத்தது சில ஏரியாவுல அத வேலி பருத்தின்னு தான் நெறைய இடத்துங்கள்ல புரியுது. வெப்பாலை அது மர வகையில சேர்ந்தது. இப்ப இந்த மாரி செடிங்கள வந்து இது வந்து கில்லனா பால் வரக்கூடியது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க, கசப்பு தன்மை இருக்கிறது. கசப்பு தன்மை இருக்கிற அந்த செடி வகை. அது வேம்பு, நொச்சி, இந்த மாரி கசப்பு தன்மை இருக்குது. இப்ப இது எல்லாத்தையும் எடுக்கணும். இது எல்லாத்தையும் எடுத்து ஒண்ணா இது பண்ணும்போது ஆ, வணக்கம் சார், வணக்கம் சார். அது ஒன்றும் இல்லைங்க. அதுக்கப்புறம் வந்து சரி, ஒரு வேளை நிறைய இப்போ கொஞ்சம் ஒரு விஷயத்த கொஞ்சம் நினச்சா பயமாக கூட இருக்குங்க. ஏன்னா நம்ம அப்படியே சொல்லிக்கிட்டே போனோம்னாக்கா சில பேர் என்ன நினச்சிடுறாங்க, இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் எதாச்சும் ஒன்று போட்டு இது பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, இவர் பதிவு வந்தாவே போர் அடிச்சிருது, இவ்வளோ விஷயம் போட்டு அறுத்து எடுத்துடுறாரு அப்படின்னு நினைப்பாங்களோ அப்படின்னு கூட கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா இப்போ குழுவில் இருக்கிறவங்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்குது அப்படின்றதே நம்மளால் கணிக்க முடியல.
அதனால தான் யோசனை பண்ணி பார்த்தேன். சரி எப்படி இருக்கு? இதோடைய ரெஸ்பான்ஸ் எப்படி? இத எத்தன பேரு கேட்டுருக்காங்க? இது எப்படி இவங்க வந்து இதுல உள்வாங்கியிருக்கிறாங்களா? நம்ம தேவையான கருத்து தான் குடுக்குறோமா? இல்ல தேவையில்லாத நம்ம பாட்டுக்கு சும்மா உளறி கொட்டிக்கிட்டு இருக்கிறோமா? இதெல்லாம் கொஞ்சம் புரியாத புதிராவே இருக்கு. அ அதனால தான் அத பாதியில நிறுத்துனேன். இந்த கேள்விய வந்து நம்ம குரூப்ல இருந்து யாராச்சும் கேட்டிருந்தாக்கா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனா, குழு அட்மின் கேட்கறது தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஏன்னா, இது எத்தன பேர் கேட்டிருந்தாக்கா, அவங்க அத அத பாதியில நான் அது வந்து அது பாதியில நிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நிறுத்துனேன். இந்த கேள்வி வந்து குழுவிலிருந்து வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புக்காக தான் நிறுத்துனேன். ஆனா, வந்து குழுவிலிருந்து வரல அப்படின்றது ஒரு இதுதான். ஏன்னா, அத முழுமையா கேட்டிருந்தாங்கன்னா, இதுல இன்னும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வம் இருந்திருந்திருந்தா, அத வந்து நம்ம வந்து பரவால்ல ரெஸ்பான்ஸ் பண்றாங்க அப்படின்னு நமக்கும் வந்து ஒரு மன திருப்தி இருந்திருக்கும். ஆனா, அது இல்ல அப்படின்றது கொஞ்சம் வருத்தம் தான். ஆ அது என்ன சொல்றது? எப்படி சொல்றது? அதனால தான் அத வந்து பாதியிலேயே நிறுத்துனேன். நான் எதிர்பார்த்த அந்த இது வந்து வரல. அது குழு அட்மின்கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. வணக்கம் சார். அந்த பூச்சி விரட்டி இப்ப அந்த சம அளவுல எடுத்துட்டோம். அத எடுத்து வந்து 21 நாள் நம்ம வந்து நாட்டு மாட்டு கோமியத்துல ஊற வச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இப்போ பூச்சி விரட்டிய வந்து தெளிக்கிற முறைய வந்து பார்த்துக்கணும் நம்ம. தெளிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 1 லிட்டர் இந்த வடிகட்டின கரைசல். அதே சமயத்தில இன்னொரு விஷயம் இந்த பூச்சி விரட்டி தயார் பண்ணும்போது, நம்ம இந்த அளவுகள வந்து நம்ம சொன்னோம் இல்லையா? அந்த 4 வகையான தழைகள வந்து எடுத்து சம அளவுல எடுத்துட்டு, அதனுடைய எடை, அதனுடைய நிறை எவ்வளோ இருக்கோ, அதுக்கு 2 மடங்கு கோமியத்த ஊத்தணும். ஏன்னா, இதில தண்ணி ஊத்துறத விட கோமியத்த ஊத்துறது தான் நமக்கு சிறப்பா இருக்கும். கோமியத்த ஊத்தி நம்ம ஊற வைக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அதனுடைய வீரியம் வந்து நல்லாருக்கும். அ அந்த மாரி வடிகட்டுன அந்த 21 நாள் பொறுத்து வடிகட்டுன அந்த கரைசல 1 லிட்டருக்கு 10 லிட்டர் தண்ணி கலந்து நம்ம வந்து தெளிக்கணும். அப்படி தெளிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ப கடையில பூச்சி மருந்தே வாங்கி அடிச்சு பழக்கப்பட்டவங்களுக்கு, இந்த தெளிச்சதும் வந்து இது ஒண்ணும் கேட்கலையே, ஒண்ணும் ரிசல்ட் எதுவும் தெரியல அப்படின்னு தான் தோணும். ஆனா, அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த இல தழைங்கள வந்து சாப்பிட முடியாத நிலைக்கு போயிறதுனால, அது வந்து சாப்பிடாம பட்டினி கிடக்கும். அ அப்ப முழுமையா சாப்பிடாமயே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அதுவும் இல்ல. சாப்பிடும். ஆனா கொஞ்சமா சாப்பிடும். அதோட தாக்குதல் வந்து வெகுவா குறைஞ்சிரும். அ அந்த மாரி குறைஞ்சிரும்போது, அது விரதம் இருந்து பட்டினி கிடந்து இது பண்ணும்போது, அதனால அ வீரியமா செயல்பட முடியாது. ஒரு எதிரி பூச்சி வருது, ஒரு நன்மை செய்யற பூச்சி அத சாப்பிடுறதுக்கோ, தாக்குறதுக்கோ வருதுன்னா, அது எளிமையா வந்து அதுங்கிட்ட சிக்கிக்கும். ஏன்னா, இது வந்து ஏற்கனவே விரதம் இருந்தும், பட்டினி கிடந்தும் இது பண்ணிட்டு இருக்குது இல்லையா? அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அது சீக்கிரமா வந்து அதுங்கிட்ட அகப்பட்டுக்கும். அப்போ வந்து அது வந்து இந்த இரைவிழுங்கிகள் வந்து ஈஸியா பிடிச்சு அத சாப்ட்ரும். ஆ அடுத்ததா பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பூச்சி விரட்டி வந்து செயல்படும்போது, இதனுடைய ரிசல்ட்ட வந்து ஒரே நாள்ல நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா கடையில வாங்குற பூச்சி மருந்து காலையில அடிச்சா 1 மணி நேரத்தில வந்து பூச்சிங்க இறந்துரும். இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தோட்டத்தில இருந்து பூச்சி திடீர்னு போட்ட மாரிலாம் தெரியாது. ஆ அப்ப நம்ம நினச்சுக்குவோம், பூச்சி விரட்டி அடிச்சாக்கா வந்து செயல்படல. இது வந்து ஒண்ணும் தாக்குதல் குறையலையேன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா, அதனுடைய சேதத்த கணக்கு பண்ணும்போது தான் தெரியும். இது வந்து இருக்கும். ஆனா, வேலை செய்யாம இருக்கும். நம்ம எப்படி ஏதாச்சும் ஒரு இப்போ மழை பெஞ்சிருது. நிலத்துல களை எடுக்கிற வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. மழை பெஞ்ச மறுநாள் நாம இருப்போம். தோட்டத்தில தான் இருப்போம். ஆனா, வேலை செய்ய மாட்டோம். சும்மா தான் உட்காந்துட்டு இருப்போம். அது மேலோட்டமா பார்க்கும்போது, தூரமா இருந்து பார்க்குறவங்களுக்கு என்னன்னா தோட்டத்தில ஆளுங்க இருக்காங்க, இருக்காங்க, இருக்காங்க. ஆனா, வேலை நடந்ததான்னா இல்ல. அதுபோல தான் இதுவும். அந்த மாரி இது பண்ணுங்க. இது வந்து மூலிகை பூச்சி விரட்டி மூலமா வந்து பூச்சிகள கட்டுப்படுத்துறது. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னாக்கா, எண்ணெய் கரைசல். இந்த எண்ணெய் கரைசல்ல வந்து வேம்பு வந்து இன்னைக்கு இருக்கிற கடைகள்ல கிடைக்கிற அத்தனை ஒரு பூச்சி மருந்துகளையும் ஓரளவுக்கு நம்ம இது பண்ணி பார்த்தோம்னா, வேம்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 70% மருந்துகள்ல அத இது பண்ணுவாங்க. வேம்புல ஒரு பிரத்யேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூச்சிகளினுடைய ஜீன்கள்லயே வந்து மாற்றத்தை ஏற்படுத்திரும். அந்த பூச்சிகளுக்கு வந்து மலட்டுத்தன்மையை உருவாக்கிடும். இந்த வேம்பு சார்ந்த ஒரு பூச்சி விரட்டியோ இல்லை ஒரு இதுவோ இருக்குது அப்படின்னா, அந்த பூச்சிகளில் இப்போ நம்ம எப்படி பிடி வந்து நமக்கு எதிரானது, நம்மளுடைய மரபணுவிலே அது வந்து தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோமோ, அந்த மாதிரி இந்த வேம்பு வந்து இந்த பூச்சிகளுக்கு வந்து மரபணு ஜீன்லேயே வந்து அது மலட்டுத்தன்மையை உருவாக்கிடும்.
அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா முட்டையிடுற சமயத்தில் இருக்கிற முட்டைங்க வந்து பொரிக்காமல் போயிடும், உப்பு முட்டையாயிடும் அந்த வேம்பு கரைசலை தேய்க்கும் போது. இந்த மாதிரி அந்த பூச்சிகளினுடைய முதல் எதிரி வேம்பு சார்ந்த இந்த பொருள்கள். அதனால் நம்ம வேப்ப எண்ணெயை வந்து முதன்மையாக வந்து பயன்படுத்திக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒட்டுண்ணிகளை பயன்படுத்துறது. ஒட்டுண்ணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 விதமாக இருக்கும். ஒன்று வந்து இறை விழுங்கிகள். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உருவத்தில் பெருசாக இருக்கும். அது வந்து நம்ம அந்த முட்டைகளை கொண்டு வந்து அதை பொரிக்க வச்சு அந்த முட்டைகளில் வந்து அந்த இறைவிழுங்கிகள் வந்து வளர்ச்சி அடைஞ்சு அதனுடைய உணவை வந்து அது தானாக எடுத்துக்கிறது ஒரு மெத்தடுங்க. இன்னொரு மெத்தடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது முட்டை பருவத்திலே அதை வந்து அழிச்சிரும். அது எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம வந்து இப்போ இன்னைக்கு வந்து ரெடிமேடா கிடைக்கும். அத உற்பத்தி பண்றது அப்படின்றது எல்லாராலயும் சாத்தியப்படக்கூடிய விஷயம் இல்ல. அதனால வந்து இப்போ ரெடிமேடா வந்து எல்லா வேளாண்மை பல்கலைக்கழகங்கள்லயும் கிடைக்குதுங்க. அதனால வந்து அந்த முட்டை ஒட்டுண்ணிகள வந்து கொண்டு வந்து அந்த ஏக்கருக்கு அது எவ்வளோ அளவு தேவை அப்படின்றது அவங்களே வந்து பரிந்துரை பண்ணி வச்சிருப்பாங்க. அதே சமயத்தில அது வந்து வாங்கிட்டு வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு காலத்துக்குள்ள வந்து அத வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறணும். ஏன்னா, அதுக்கு மேல போனாக்கா வந்து அந்த முட்டைகள் வந்து ஒண்ணு பொரிக்கக்கூடிய தன்மைய இழந்துரும். அப்படி இல்லனாக்கா வந்து நம்ம விடுறதுக்கு முன்னாடியே பொரிச்சிரும். அப்படின்னும்போது அந்த குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள விட்டுறணும். அது எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முட்டை ஒட்டுண்ணிகள்ல இருந்து வரக்கூடிய அந்த ஒரு குளவி வகை அது பூச்சிங்க இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வெளிய வரும்போது அதனுடைய முதல் உணவா வந்து முட்டைகள தான் எடுத்துக்கும். அந்த தீமை செய்யக்கூடிய பூச்சிகளுடைய முட்டைகள தான் அது வந்து எடுத்துக்கும். ஆ அது வந்து என்ன பண்ணும், நம்ம வயல்ல கொண்டு வந்து நம்ம கட்டுறோம் அப்படின்னும்போது, அது தேடி தேடி இந்த ஒட்டுண்ணிகள் வந்து இதிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த சிலந்தி வகையோ, குளவி வகையோ அந்த சின்ன பூச்சிங்க என்ன பண்ணும், நம்ம பயிர்கள்ல எங்கெங்கெல்லாம் அந்த தீமை செய்யக்கூடிய அந்த பூச்சிகள் முட்டை வச்சிருக்கோ, அத தேடி தேடி போயிட்டு அத வந்து அழிச்சிரும். ஆ இதுல ஒரு கவனிக்கக்கூடிய விஷயம் ஒண்ணு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க ஒட்டுண்ணிய விடுறீங்க, முட்டை ஒட்டுண்ணிய விடுறீங்க அப்படின்னாக்கா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த வயல்ல ஏற்கனவே வந்து தீமை செய்ய பூச்சிகளுடைய எண்ணிக்கைகள் வந்து அதிகமா இருக்கணும். நம்ம வயல்ல வந்து தோட்டத்துல ஒண்ணுமே இல்ல, நம்ம எடுத்து போய் இதுல ஒட்டுண்ணிய விடுறோம் அப்படின்னா, அதனுடைய பிரதிபலன் வந்து நமக்கு கம்மியா தான் கிடைக்கும். ஏன் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய உணவே வந்து முட்டைகள் தான். அந்த தீமை செய்யக்கூடிய பூச்சிகளுடைய முட்டைகள் தான். நாம வந்து அந்த தீமை செய்யக்கூடிய பூச்சிகளுடைய முட்டைகள் இல்லாத ஒரு தோட்டத்துல எடுத்து போய் நம்ம இத விடுறோம் அப்படின்னா, ஒண்ணு அது அந்த இரைய தேடி வேற பக்கத்துல எங்க கிடைக்குதோ அங்க தேடி போயிடும். அப்படி இல்ல அப்படின்னாக்கா இரையே இல்லாம செத்து போயிரும். அப்ப அதனுடைய ரிசல்ட் வந்து நமக்கு கம்மியா தான் இருக்கும். அ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம வயல்ல இங்க ஒண்ணு, அங்க ஒரு பூச்சி இருக்கு. அது முட்டை வைக்கிற பருவத்துல இருக்கு அப்படின்னா, அந்த சமயத்துல நம்ம கட்டலாம். இல்ல இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஒட்டுண்ணிய கட்டிட்டு உடனே வந்து மருந்து அடிச்சுடுவாங்க. ம் இதுலலாம் கேட்குறோம் வேளாண்மை பல்கலைக்கழகங்கள்ல இப்போ போயிட்டு நான் கடைசியா வாங்கும்போது அவரு அதுதான் சொன்னாரு. எங்கேங்க வாங்குறாங்க, அதனுடைய முழு பலனும் வந்து முழுசா தெரிஞ்சுக்கிறது இல்ல. இதையும் எடுத்து போய் கட்டிடுறாங்க. 1 வாரம் ஆயிடுச்சு நான் கட்டி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கெமிக்கல் மருந்தையும் அடிச்சிடுறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த கெமிக்கல் மருந்து அடிக்கும்போது உங்களுக்கு அந்த நன்மை செய்யற பூச்சியா, தீமை செய்யற பூச்சியான்லாம் பார்த்துலாம் செயல்படாது. எல்லா விதமான பூச்சிகளும் தான் செத்து போயிட போகுது. அப்ப இந்த முட்டை ஒட்டுண்ணிகளையோ, இந்த இரை விழுங்கிகளையோ நம்ம வந்து தோட்டத்துல விட்டுருக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு போதுமான கால இடைவெளி, அவகாசம் நம்ம குடுத்தா தான் அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்றது நம்ம கண்ணுக்கு தெரியிற மாரி இருக்கும். அது வந்து கண்ணுக்கு தெரியாம அது கட்டுக்குள்ள வந்திருக்கும். ஆனா, நம்ம கண்ணுக்கு ரிப்ளை எப்போ தெரியும் அப்படின்னா, அதனுடைய தாக்கம் குறையுது, அதனுடைய பாதிப்பு குறையுது அப்படின்னும்போது தான், ஓ! பரவால்ல கட்டியிருக்கும் போல இருக்குது அப்படின்னு. இப்ப நம்ம இப்ப இதெல்லாம் வச்சு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பூச்சியும் தாக்குறதுக்கு முன்னாடி முன்னேற்பாடுகள வந்து நம்ம பண்ணிக்கணும். அதுதான் நமக்கு சிறப்பா இருக்கும். அப்படி பார்க்கும்போது, நம்ம விளக்கு பொறி வச்சுடுறோம். அடுத்தது வந்து இந்த இனக்கவர்ச்சி பொறிய வைக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஒட்டு பச பொறிய வைக்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தா பூச்சி விரட்டி பண்றோம். இந்த ஒட்டுண்ணிகள வந்து விடுறோம். இப்படியெல்லாம் தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே வரும்போது, அதனுடைய ஆரம்ப நிலையிலிருந்தே நம்ம வந்து கட்டுக்குள்ளவே வச்சுக்கிறோம். அப்ப அதிலிருந்து வரக்கூடிய பாதிப்புகள வந்து நம்ம பெருசா வந்து அதில எந்த விதமான ஒரு பாதிப்பும் வரும். இத வந்து தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா, அதில வந்து நம்ம அந்த பூச்சி தாக்குதல்ல இருந்து ஈஸியா நம்ம வந்து பயிர கொண்டு வந்துரலாம்.
இதில இன்னொரு விஷயம் ஒரு நுட்பம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எ இயற்கை வழி வேளாண்மையில பார்த்தீங்கன்னாக்கா, பூச்சி விரட்டி இருக்கு, ஊட்டத்துக்கு இலை வழி தெளிப்பா இருக்கு அப்படின்னா, நம்ம ஒரு சின்னதா ஒரு கால்குலேஷன் வச்சுக்கணும். எப்படி அப்படின்னாக்கா, ஒரு முறை ஊட்டத்துக்கு உண்டான ஒரு கரைசல் தெளிக்கிறோம் அப்படின்னா, அடுத்த முறை வந்து பூச்சி விரட்டிக்கு உண்டான ஒரு கரைசல நம்ம வந்து தெளிக்கணும். ஏன் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஊட்டத்துக்கு உண்டான ஒரு கரைசல தெளிக்கும்போது, உடனே வந்து பயிர் வந்து செழுமையா மாறும். அது வந்து வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும்போது, உடனே வந்து பூச்சிகள் வந்து அதில உட்கார ஆரம்பிக்கும். அப்ப அதுக்கு அடுத்த டோஸ் வந்து நம்ம பூச்சி விரட்டிய குடுத்தோம்னா, பயிரும் செழிப்பா இருக்கும். அதில பூச்சி தொல்லையும் தாக்காம இருக்கும். மோ இப்படி ரொட்டீனா நம்ம வந்து அந்த சுழற்சி முறையில நம்ம இத பண்ணிட்டு வரும்போது, நமக்கு பூச்சி தாக்குதல் வந்து ஈஸியா நம்ம வந்து விடுபட்டுறலாங்க. ஆ நன்றிங்க.